இவ்வளவு தூரம் நாம சுக்ரீவனுக்கு சகாயம் பண்ணினோம், கடைசியில சுக்ரீவன் நம்மை மறந்து விட்டானே என்று ராமனுக்கு ஒரு வருத்தம் உண்டாயிற்று. இது மனித பண்புதான, மனித இயல்புதான. அதனால் ராமபிரான் லக்ஷ்மணனை அழைத்து, லக்ஷ்மணா சுக்ரீவனுக்கு ஞாபகப்படும். லக்ஷ்மணனுக்கு ஏற்கனவே கோபம் கிளம்பினான். கிளம்பச்சே ராமன் சொன்னான், அந்த பர்பா தனக்கும் சுக்ரீவனுக்கும் இருக்கக்கூடிய நட்புக்கு எந்த விதத்திலையும் பங்கம் வரக்கூடாது என்பதை ராமபிரான் எந்த அளவிற்கு வேல்யூ பண்ணியிருக்கான்றது இதை புரிஞ்சுக்கணும். லக்ஷ்மணன் இங்க இருந்து கோபத்தோட போறான், அங்க போகச்சேவே அங்க இருக்கிறான், தெரிஞ்சு போச்சு. கிரீச்சு கிரீச்சுன்னு எல்லா குரங்கும் கத்துறது. சுக்ரீவா வந்திருக்கிறது யாரு? இதோ இந்த ராமானுஜன் வந்திருக்க, ராமனுடைய இளவல், ராமனுடைய தம்பி வந்திருக்க. உள்ளம் கொதிச்சு போய் கிடக்கிறது. தன் தமையன் படக்கூடியதான துக்கம், மனசுக்குள்ள ஏற்பட்டதான ஒரு பெரிய தாபம், அந்த தாபம் உள்ளம் கொதிச்சு போய் வந்திருக்கார். சுக்ரீவனுக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சுடுச்சு, நடுக்கம் வந்துடுத்து. என்ன பண்ணணும்னு ஹனுமான கேட்டார். வேற வழி இல்ல, எம்பெருமானிடத்துல நாம அபராதம் பண்ணினோம்னா அந்த அபராதத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்காக, அவன் அளிக்கக்கூடிய தண்டனையிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்காக நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இரு கையும் கூப்பி உரைக்கும் இவ்விண்ணப்பம் ஒன்று கேளாய். இப்படி கைய கூப்பணும். கை ரெண்டு கைய பெருமாள் நமக்கு எதுக்கு கொடுத்திருக்காரு? இப்படி கூப்பணும் கைய. ஐயோ, இந்த குழந்தை நம்மளை பார்த்து கை கூப்பிட்டு, அடடா இந்த குழந்தையை நாம் ரட்சிக்க வேண்டாமா என்று நாம் அவனை பார்த்து கை குவித்த பொழுது பெருமாள் உள்ளம் உருகுகிறது. அதனாலதான் இதுக்கு அஞ்சலின்னு பேர். அகாரவாச்சனான எம்பெருமானை எது ஒன்று உருக்குகிறதோ அதற்கு அஞ்சலின்னு பேர். தப்பு பண்ணிட்ட, தப்புக்கு வேற வழி கிடையாது. அதுல இருந்து வெளியில வரணும். லக்ஷ்மணன் இடத்துல போய் கை கூப்பினார். கை கூப்பிடுறதுக்குள்ள லக்ஷ்மணன் போட்டுட்டானா? ராமனுடைய அனுகிரகத்தினால்தான் எனக்கு ராஜ்யம் கிடைச்சிருக்கு, 2 மனைவிகளான நாங்கள் கிடைச்சிருக்கோம், எல்லா போகங்களும் ராமனுடைய அனுகிரகத்தினால தான் அப்படின்றது லக்ஷ்மணன் சுக்ரீவனுக்கு நன்னா தெரியும். அவன் அதை உணர்ந்திருக்க. தாரை அழகா லக்ஷ்மணனை கன்வின்ஸ் பண்றான். அந்த இடத்துல தாரை வந்ததை மட்டும் நாம பார்த்துட்டு வெறுமை இருக்கக்கூடாது. அவள் வந்து என்ன சொல்றா? சுக்ரீவன் எல்லாத்தையும் நன்னா தெரிஞ்சுட்டு தான் இருக்கான். சுக்ரீவன் ஒன்னும் விஷயம் தெரியாதவன் இல்லை, எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கான், நீங்க கொஞ்சம் கோவத்தை விடுங்கன்னு. உடனே லக்ஷ்மணன் பேசாம இருக்கான். அப்ப சுக்ரீவன் வரச்சே சுக்ரீவன் சொன்னாங்க, ஒரே விஷயம் தான் சொன்னான், லக்ஷ்மணா நான் கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ்ல இருந்துட்டேன். என்ன ஓவர் கான்பிடன்ஸ்? எனக்கும் ராமனுக்கும் ஏற்பட்ட நட்பு எதி கிஞ்சித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத் பிரணயேனவா பிரேஷ்யஸ்ய க்ஷந்தவ்யம் மே நகஸ்சின் ஆபராத்யதி. நம்ம ராமன் தானே, அப்புறம் சொல்லிக்கலாம். ஆக்சுவலி சுக்ரீவன் ஏற்பாடு பண்ணிவிட்டான். நம்ம ராமன் தானே, நம்ம அப்புறம் சொல்லிக்கலாம், நான் பேசாம இருந்துட்டேன். அதுல தப்பு நடந்து போச்சு. உலகத்துல யார் தப்பு பண்ணல, எல்லாரும் தப்பு பண்ணிருக்காளோ இல்லையோ, நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நீ என்ன மன்னிச்சிடக்கூடாதா அப்படின்னு லக்ஷ்மணனுக்கு உள்ள உருகி போயிடுது. இந்த அஞ்சலி பண்ணி நாம் பாருங்க, சுக்ரீவன் லக்ஷ்மணனுக்கு உள்ளம் அப்படியே உருகி போயிடுது.